வணக்கம் தம்பி. நான் விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் சங்கர். நான் முதல்ல ஒரு 100 கோழிக்கு மேலே வச்சுருந்தேங்க. ஆட்டு பண்ணையும் வச்சுருக்கிறேன். ஒரு 15 சென்டில் வளர்த்தேன். விருதுநகரில் மெடிக்கலில் மருந்து வாங்கி போட்டேன். ஒரு ரூ. 5000 மேலே மெடிக்கலில் மருந்து வாங்கியிருப்பேன். எதுவுமே செட் ஆகலைங்க. அந்த மருந்தெல்லாம் எல்லாம் கொடுத்தேன். ஒன்றுமே செட் ஆகலை. கோழி அப்படியே குஞ்சுலேயே கொஞ்சம் நான் 10 நாளில் அப்படியே சொட்டையெல்லாம் குறுகும், இந்த ரெக்கையெல்லாம் குறுகும், கழிச்சும் செத்து போகும். அப்புறம் பெரிய குஞ்சும் செத்து போகும். சரி, கோழியெல்லாம் முத்தெல்லாம் ஒன்று செத்து போச்சு, ஒன்றும் இல்லைங்க. ஒரு கோழி மட்டும்தான் இருந்துச்சு. சரி, என்ன செய்யறதுன்னு பார்க்கும்போது உங்கள்கிட்ட நீங்கள் இந்த மருந்தை வாங்கி போடுங்க, அதாவது இந்த இம்யூனிட்டி போஸ்ட்டும் இன்னொன்று காப் சிரப்பும் நீங்கள் வாங்கி போடுங்கன்னு சொன்னீங்க. நான் நம்பலை. சரி, ஏதோ வாங்குவோம், இவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டோம், வாங்கி போடுவோம்னு போட்டேன். என்ன சரிங்க, என்னன்னா ஒரே கோழி 12 முட்டை இட்டுச்சுங்க. 13 முட்டை இட்டு 12 குஞ்சு பொரிச்சிச்சு. ஆரம்பத்திலேயே வச்சேன். அப்படியேங்க நீங்கள் சொன்னது மாதிரி இது ஒரு 5 நாளும் இம்யூனிட்டி போஸ்ட் 5 நாளும் சாக் ஸ்க்ராப்பு வந்து ஒரு 2 நாள் வச்சேன். பிரமாதமாக இருக்குது. ஒரு குஞ்சு கூட இறக்கலை, அந்த சொட்டை நீங்கலை, ரொம்ப கழியலை, ரொம்ப மன நிறைவாக இருக்குது. என்ன இப்போ சொல்கிறதுனே உங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் நல்லா இருக்குன்றதை விட நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்ற எண்ணத்தில் நான் ரொம்ப உங்களை தலை வணங்குறேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆள் இந்த இயற்கை மருந்து, நான் என்ன தான் நீங்கள் மெடிக்கலில் போனாலும் காசு தான் ஆகும் ஒழிய ஒன்றுமே சிறப்பாக ஆகாது. ஆனால் நீங்கள் கொடுக்குற மருந்து 100க்கு 100 அப்படியே நல்ல முறையில் கேட்குது. அதனால் எல்லா விவசாயிகளும் கோழி பண்ணைக்காரங்க பூரா நல்லா இருப்பான்ற எண்ணத்தில் அவங்கள வாழ்த்துறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி மருந்தை நீங்கள் கண்டுபிடிச்சதுனால, நீங்கள் சித்த வைத்தியத்தில் இது கொடுக்கறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. மன நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கோழிகளுக்கு பண்ணுங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப மனம் நிறைவாக இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் எல்லா விவசாயிகளும் நீங்கள் ஒரு சொன்னதை வாங்கி போடுங்க. ஒரு கோழி கூட இறக்காது. ஆரம்பத்தில் கோழி குஞ்சிலே வச்சுருங்க. ஒரு கோழி குஞ்சு கூட இறக்காது. ரொம்ப சந்தோஷமாக வரும். நல்ல உங்களுக்கு இனிமேல் என்ன வரப்போகுதுன்ற உங்களுடைய எண்ணத்தை மாற்றி நம்மளும் கோழி பண்ணை வச்சுட்டு முன்னேறலான்ற ஒரு எண்ணம் தம்பினால் உங்களுக்கு வரும். இந்த வித்தவர்னால